டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து துஷ்யந்தி குணரட்ன. வணக்கம். மைட்ரோபா மாகாணத்தில் பரவியுள்ள காட்டுத் தீயினால் இடம்பெயர்ந்த 400க்கும் அதிகமான பொதுமக்கள் விரைவில் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சாண்ட்லேண்ட்ஸ் மற்றும் வூட்லேண்ட்ஸ் சமூகங்களை காட்டுத்தீ பாதிக்கக்கூடிய அபாயம் நேற்று காணப்பட்டதாகவும், எனினும் காற்றின் வேகம் குறைவடைவதால் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படக்கூடிய சாத்தியம் தென்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கொழும்பு மாநகராட்சி சபையில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. எனினும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தவறியிருந்தது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க 6 ஆசனங்களை கைப்பற்றிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனுடன் இன்று காலை முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இலங்கைக்கு 3 நாள் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் இந்திய வெளியுறவுச் செயலர் ரஞ்சன் மாத்தாய் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நாளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை ரஞ்சன் மாத்தாய் சந்திக்க உள்ளார். கச்சத்தீவுக்கு அருகில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வழிமறித்து அவர்களை அடித்து விரட்டியிருக்கின்றனர். இலங்கை கடற்படையினரின் இந்த நடவடிக்கை மீனவ கிராமங்களில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லிபியாவின் இடைக்கால அரச படையினர் சேர்ட் நகரை கைப்பற்றும் முயற்சியில் பாரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றனர். இன்று மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சேர்ட் நகரம் முழுமையாக இடைக்கால அரச படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வீழும் நிலை உருவாகியுள்ளது. சேர்ட் நகரில் உள்ள பிரதான வைத்தியசாலை, பல்கலைக்கழகம் மற்றும் மாநாட்டு மண்டபம் ஆகியவற்றையும் இன்று கைப்பற்றியிருப்பதாக இடைக்கால அரச படையினர் அறிவித்துள்ளனர். விரிவான செய்திகளை அறிய டிவியின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.